நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள சிதம்பரம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் மரம் பற்றி வந்தது. பகிர்ந்து கொள்ள வேண்டிய தகவல். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சராசரியாக எவ்வளவு மரங்கள் இருக்குங்கிற புள்ளி விவரம் அது. கனடா நாட்டில் ஒருத்தருக்கு 10,163 மரங்கள் இருக்குதான். ஆஸ்திரேலியாவில் ஒரு தலைக்கு 3,266 மரங்கள். அமெரிக்காவில் 699 மரங்கள். பிரான்ஸில் 203. எத்தியோப்பியா நாட்டில் ஒருத்தருக்கு சராசரியாக இருக்கும் மரங்களின் எண்ணிக்கை 143. சைனாவில் 130. பிரிட்டனில் 47 மரங்கள். நமது இந்திய நாட்டில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் மரங்கள் வெறும் 28. போதுமா? உலகத்தின் சராசரி ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள். நம்ம நாட்டில் உலக சராசரி அளவு கூட இல்லை என்ற வருத்தம். ஆனால் நம்ம நாட்டிலையும் சைனாவிலையும் மக்கள் தொகை மிக அதிகம். அதனால் சராசரி எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த எண்ணிக்கை பத்தாது, உயரணும். மரங்கள் இருந்தால் தான் மனிதனின் அன்றாட வாழ்க்கை நல்லபடியாக போகும். மனிதன் மரங்களை மறக்கக்கூடாது. சிதம்பரம் சார், வயதான மரங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை. தொன்மையான மரங்கள் நமது ஊரின் கருவூலம், பல்லுயிரினங்களுக்கு உறைவிடம். எனவே அவற்றை பாதுகாக்கணும், ஆவணப்படுத்தணும். மாமரம் போற்றுதும். மாமரம் என்பது மாங்காய் மாம்பழம் கொடுக்கிற மரம் அல்ல. மா பெரிய போற்றுதற்குரிய வயதான புராதான மரங்கள்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வகையான மரமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உபயோகரமாக நிச்சயம் இருக்கும். நிழல் கொடுக்கும் மரங்கள் வேம்பு, தூங்குமூஞ்சி, புங்கன், பூவரசு, வாதாமரம், காட்டு அத்தி இவையெல்லாம். பசுந்தழை உரத்திற்கு உதவக்கூடிய மரங்கள் புங்கம், வாகை, வாதநாராயணன், ஒதியன், கிளரிசீடியா, கல்யாண முருங்கை, சூபாபுல், பூவரசு ஆகியவை. கால்நடைகளுக்கு தீவனமாக கூடிய மரங்கள் ஆச்சா, சூபாபுல், வாகை, ஒதிய மரம், கருவேல், வெள்வேல் ஆகியவை. விறகிற்கு ஆகும் மரங்கள் வேலமரம், சீமை கருவேல், சவுக்கு, குருத்தி, பூவரசு, சூபாபுல். கட்டுமான பொருட்கள் செய்ய பயன்படும் மரங்கள் தேக்கு, தோதகத்தி, கருமருது, உசில், வேம்பு, சந்தன வேங்கை, பூவரசு, வாகை, வேங்கை, மருது ஆகியன. மருந்து பொருட்களுக்கான மரங்கள் கடுக்காய், தாண்டிக்காய், எட்டிக்காய். எண்ணெய் கொடுக்கும் மரங்கள் வேம்பு, பின்னை, புங்கம், இலுப்பை, இலவம். காகிதம் தயாரிக்க மூங்கில், யூக்கலிப்டஸ், மலவேம்பு, சவுக்கு, சூபாபுல் ஆகியவை பயன்படும். சிதம்பரம் சார், எவ்வளவு மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? தீப்பெட்டி தொழிலுக்கேற்ற மரங்கள் பெருமரம், ஏழிலைப்பாலை, முள்ளிலவு, அப்புறம் நார் எடுக்க பனை, ஆனைப்புலி. கோயில்களில் நடவு செய்ய வேம்பு, வில்வம், நாகலிங்கம், அரளி, நொச்சி, அரசமரம், வன்னி மரம் ஆகியவை ஏற்ற மரங்கள். குளக்கரையில் நட மருது, புளி, ஆல், அரசு, நாவல், அத்தி, இலுப்பை ஆகியவை ஏற்றவை. பள்ளி கல்லூரி வளாகங்களில் எந்தெந்த மரங்களை வளர்க்கலாம்? நெல்லி, அரிநெல்லி, விளாமரம், வாதாமரம், கொடுக்காப்புளி, நாவல் ஆகியவற்றை நடலாம். சாலை ஓரங்களில் புளி, வாகை, செம்மரம், ஆலமரம், அரசமரம், மாவிலங்கு ஆகியவற்றை நடலாம். ஏன் மாமரத்தை கூட நடுறாங்க. கண்மாய்களில் நடவு செய்ய நீர்மருது, நீர்க்கடம்பு, மூங்கில், நாவல், புங்கன், ராஜஸ்தான் தேக்கு, தைலமரம், இலுப்பை போன்றவை சிறந்தவை. இப்படி இடத்துக்கு தகுந்த மரங்கள், பலனுக்கு தகுந்த மரங்கள் இருக்கு. மழை பெய்யும் காலங்களில் மரக்கன்றுகளை நட்டு நமது சராசரி எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது நமது கடமை. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.